ப்ளீஸ் வாங்க நம்ம இந்த வீடியோவில் செகண்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் லெசனோட ஒர்க் ஷீட் தான் வந்து பார்க்குறோம். பேஜ் நம்பர் 8 எடுத்துக்குங்க. எல்லாரும் இந்த புக் எடுத்துக்குங்க. இந்த புக் வேணும்னா மேம்க்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். கட்டங்களில் மறைந்துள்ள சொற்களை கண்டுபிடித்து எழுதுக. ஃபர்ஸ்ட் இந்த பிக்சர் ரீட் பண்ணுங்க. புலி, நாய், கண், வீடு, குதிரை. இப்போ இந்த புலி எங்க இருக்குன்னு கண்டுபிடிப்போமா? புலி சர்க்கிள் பண்ணிட்டு அழகா சொல்லிட்டே எழுதுங்க பார்க்கலாம். புலி. அடுத்து நாய், நாய். அடுத்து வீடு என்ன இருக்குமா? வீடு. கண், கண். அடுத்து குதிரை, குதிரை. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா உணவை ஏன் கீழே இறக்கக்கூடாது? அந்த பூங்கால போயிட்டு அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணிருப்பா? மல்லி வந்து என்ன பண்ணிருப்பா? அழகா கீழே இறக்காம சாப்பிட்டுருப்பா. இப்போ நம்ம எழுதி பார்க்கலாம். உணவை ஏன் கீழே இறக்கக்கூடாது? இந்த ஏன்ன்றது வினா வார்த்தை. ஏன்ன்றது என்னதுமா? வினா வார்த்தை. அப்ப இந்த வினா வார்த்தையை விடை எழுதும் பொழுது எழுதக்கூடாது. உணவை கீழே இறக்க கூடாது. ஏனென்றால் கம்மா போட்டுக்குங்க. இப்போ சின்ன வயசுல இருந்தே பழகுங்க. கம்மா போட்டுட்டு ஏனென்றால் ஈக்கள் மொய்க்கும். என்ன வருமா? ஈக்கள் மொய்க்கும். அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது? உணவை கீழே இறக்கக்கூடாது. மொய்க்கும். ஓகே, அடுத்து பாருங்க. பூங்காவில் எழுதப்பட்டிருந்த ஏதேனும் 2 அறிவிப்புகளை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன அறிவிப்புகள் எழுதியிருந்தாங்க? உள்ள போகும் பொழுதே வருக வருகன்னு எழுதியிருந்தாங்க இல்லையா? வருக வருக. இவங்க 2 தான் கேட்குறாங்க இல்லையா? அப்போ நம்ம 2 எழுதலாம். வருக வருக. இன்னொன்று நன்றி வணக்கம். கடைசியாக போகும்பொழுது என்ன இருந்தது? நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். ஓகேவா? இந்த பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் இருக்காது. ஆனால் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதால இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு மேம் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை நீங்கள் யூஸ் பண்ணி அழகாக வந்து மேம்க்கு அமுச்சு வைங்க. நான் கரெக்ஷன் பண்ணி அனுப்புகிறேன். ஓகேவா? நன்றி வணக்கம்.